எடுத்துட்டேன். எங்க காலனி தமீம் காலனி. இந்த காலனில 6 வீடு இருக்குது. 6 வீட்டு ஜனமும் புலங்குறோம். முன்னாடியில 2 வீடு இருக்குது. 2 வீட்டுக்காரவங்க சாக்கடையும் அதில் தான் ஓடுது. 6 வீட்டு சாக்கடையும் அதில் தான் ஓடுது. இது வரைக்குமாச்சு எல்லார்ட்டையும் ரிப்போர்ட் பண்ணிட்டோம். ஒருத்தவங்க கூட வந்து எடுக்கல. பாருங்க சாக்கடை எப்படி ஓடி போய் நடக்க முடியல. இதுல எனக்கு உடம்பு சரியா இல்ல, ஜுரமா வேற இருக்குது, சளி பிடிச்சிட்டு இருக்குது. இதை புள்ள குட்டி அத்தனையும் அதை மிதிச்சு தான் போகுதுவா வருதுவா. எவ்வளவுதான் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. நாங்க எல்லாத்துட்டையும் சொல்லிட்டோம். இதை எப்பதான் எடுத்து தருவீங்கன்னு தெரியல. எடுத்து கொடுக்கறதுக்கு ஆளு கிடையாது. ஒரே நாத்தம் தாங்க முடியல, சாப்பிட முடியாம உட்காந்துருக்குறோம். இதுக்கு ஒரு வழி எப்பதான் பிறக்குமோ தெரியல. அவங்களும் அலையிறாங்க. அந்த முத வீட்டுக்காரவங்களும் அலையிறாங்க. எப்போ எங்களுக்கு இது வரப்போதோ தெரியல. எங்களுக்கு இதை ஒன்று கொஞ்சம் பார்த்து கொடுங்க எங்களுக்கு. அதுதான் நாங்க கேட்கிறோம். நாங்க சாக்கடை நாத்தத்துல இருக்க முடியல, அங்க சாப்பிடவும் முடியல, உடம்பும் சரியில்லை. பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு சிரமமா இருக்கு. 6 வீட்டு ஜனம் இருக்கிறாங்க. 6 வீட்டு ஜனமும் ஒன்றும் செய்ய முடியாம உட்காந்துருக்குறோம். இதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க எங்களுக்கு. இருக்கிற இடத்துல வாசல்ல ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அடைப்பு ஏற்பட்டு ரோடு அங்கேயும் வழிஞ்சு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதனால் தொற்று நோய் அபாயமும் ஏற்படுகிறது. நாங்கள் பல தடவை முனிசிபாலிட்டியில் ஆணையர்கிட்டையும் மனு கொடுத்து உள்ளோம். ஒரு ட்ரிப்பு எடுத்து பார்த்தாங்க, மறுபடியும் தண்ணி எடுக்கவில்லை. மீண்டும் பொங்கி ரோட்டில் சந்தில் ரோடு எல்லா இடத்திலையும் பாதாள சாக்கடை தண்ணீர் வெளியாகி தொற்று நோய் அபாயம் ஏற்பட உள்ளது. நாங்கள் உடனடியாக இந்த பணியை செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.